தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆழ்வார்கற்குளத்துல கடந்த 9ஆம் தேதி நைட்டு 10:30 மணிக்கு திரு செல்லப்பா என்பவர் வீட்டுக்கு முன்னாடி படுத்து தூங்கிட்டு இருந்த நபரை ஒரு சில ஜாதி வெறியர்கள் வந்து கொலை செய்யணுன்ற நோக்கத்துல வந்து பயங்கரமான ஆயுதங்களை வச்சு வெட்டி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல அவரு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி இப்ப தீவிர சிகிச்சை பிரிவுல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றாங்க. இது சம்பந்தமா காவல்துறை வந்து தோலாப்பன கிராமத்தை சேர்ந்த 2 பேரை கைது பண்ணி எஃப்ஐஆர்ல பெயர் போட்டு கைது பண்ணிருக்காங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்குல வந்து இது யாருடைய தூண்டுதல் நடந்துச்சு, இந்த வழக்கு சம்பந்தமா ஒரு சில நபர்கள் இந்த வழக்குல அவருடைய தூண்டுதல் அவருடைய பின்புலமா தான் இந்த கொலைமீறி சம்பவம் நடைபெற்றிருக்கு. அவங்கள இந்த வழக்குல அடிஷனலா சேர்க்கணும். அவங்க மீதும் இந்த கொலை முயற்சி வழக்க பதிவு பண்ணணுங்கிறது எங்களுக்கு கோரிக்கை. ஆழ்வார்குளம் கிராமத்துல ஒட்டுமொத்தமா நாங்க திரண்டு வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்ல மனு கொடுத்துருக்கோம். காவல்துறை வந்து இது வந்து முறையான விசாரணை நடத்தாம பேருக்கு சும்மா ஒரு அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு துணை போறதுக்கு ஆதரவாக ஒரு பொய் வழக்கை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளியை கைது பண்ணணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அவங்களும் அந்த வழக்குல சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து அந்த ஏரியாவில் எங்க ஏரியாவில் ஒரு 6 மாத காலமா அசாதாரண சூழல் நிலவிட்டு இருந்தது. இது சம்பந்தமா நாங்கள் காவல்துறைக்கு பலமுறை புகார் கொடுத்திருந்தோம். காவல்துறை இதை கண்டுகூடவே இல்லை. இப்போ ஒரு கொலை முயற்சி சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதி கலவரங்கள் ஆழ்வார்குளம் சிறுவனத்திலிருந்து வளநாடு வரக்கூடிய இந்த கிராமங்கள்ல ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள்ல ஜாதி ரீதியான மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. இது தொடர்ந்து நீடிச்சுச்சுன்னா பெரிய ஒரு ஜாதி கலவரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தமிழக அரசும் காவல்துறையும் முறையா விசாரணை செய்து இதை உடனே தடுத்து நிறுத்தணும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இந்த வழக்குல சேர்த்து அவங்களையும் கைது பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சம்பந்தமா மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சம்பந்தமா முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சம்பந்தமா மனு கொடுத்துருக்கோம். முறையா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் வந்திருக்கோம். நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல எங்களுடைய போராட்டம் தொடரும். இது நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இன்னும் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் பேர் சிவபெருமாள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் ஆழ்வார்கற்குளம் கிராமத்தில் நாங்கள் 1500 வீர தேவேந்தர்கள் வாழ்ந்து வருகின்றோம். விவசாய குடிமக்கள் நாங்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றோம். இதன் காரணமாக 9/7/2024 அன்று நடு இரவு 10:30 மணி அளவில் கண்ணு தெரியாது காதும் கேட்காது முதியவர் 28 வயசு மதிக்கத்தக்க முதியவரை இந்திய அரசு சட்டத்தை மீறும் விசைனிகள் கயவர்கள் 2 நபர்கள் வெட்டி உள்ளன. இதன் காரணமாக இது பின்னணி என்ன, பின்னணி யாரு உள்ளார்? ஆழ்வார்கற்குளம் சீமையில் ஆழ்வார்கற்குளத்தில் பைக்கு அந்த நபருக்கு குற்றவாளி நபருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பைக்கு யார் உடையது? எதன் காரணமாக தூண்டி இந்த மக்களை சீர்குலைக்க வேண்டும்? தேவேந்திர மக்கள் தடையின்றி வாழ்ந்து வந்த சீமையில் இப்படி ஒரு இந்திய அரசு சட்டத்தில் உணரும்படியாக நடத்தி உள்ளன. தேவேந்திர குல மக்களுக்கு தடையின்றி வாழ தமிழக அரசு தேவேந்திர குல மக்களுக்காக தடையின்றி வாழ்வதற்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களையும் காவல்துறை அதிகாரி அவர்களையும் எங்களை வாழ வைக்கும்படி பணிவன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். என் நேம் பரமசிவன் ஐயா.